நான் ஆர்டிஸ்டிக்கல் பர்சன். என்னுடைய மொழிதான் என்னுடைய கரியர். ஐ எம் எ லிங்குவிஸ்டிக்கல் பர்சன், ஐ எம் எ லிட்ரரி பர்சன். எனக்கு இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? ரிசல்ட் ஓரியன்டட் கிடையாது. நான் ப்ராசஸ் ஓரியன்டட். ஐ என்ஜாய் த ப்ராசஸ். ஐ நெவர் பாதர் அபவுட் த ரிசல்ட் அட் ஆல். எது இருந்தாலும் அடுத்த கட்டத்துல அதை பார்த்துக்கலாம். ஆனா அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்றவனா? ஸ்ரீகாந்த் பேசும் பொழுது இது ஒரு அறிவியல் இயக்கம் தானே அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப அழகா அவர் பேச்சு அவர் முடிச்சாருங்க. அவர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு என்ன தர விரும்புகிறார்னு சொல்லிட்டு இந்த பேச்சை அவர் முடிச்சிட்டு போனார். நீங்க ரொம்ப அவருடைய பேச்சை நீங்க கூர்மையா கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க. எனக்கு தெரியல எத்தனை பேர் அந்த பேச்சை ரொம்ப கூர்ந்து கேட்டீங்கன்னு. அவர் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம பேசினார். சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நான் ஒரு சொல்றேன். இந்த 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க. அந்த டப்பாக்குள்ள ஏதோ கொடுத்தாங்க. அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் கழுத்துல ஒரு மாலை மாதிரி போட்டாங்க. அதுல ஒரு கோல்ட் காயின் இருந்தது நான் பார்த்தேன். இந்த பரிசு பொருட்கள் இருக்குல்ல, இந்த காலத்திற்காக நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, மறுபடியும் சொல்றேன். நான் இங்க வந்து பேசுறேன் இல்லையா, எனக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. இந்த ஃபீஸ் என் புத்திக்கான ஃபீஸ் கிடையாது. நீங்க இந்த கன்சர்ன்ல வேலை செய்றீங்கல்ல, உங்க புத்திக்கு இந்த கன்சர்னால சம்பளம் கொடுத்துட முடியாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்கிற காசு எதுக்கு தெரியுமா? நீங்க இந்த கன்சர்னுக்காக செலவழிக்கின்ற உங்கள் காலத்திற்குத்தான் அவர்கள் சம்பளம் தருகிறார்களே தவிர உங்கள் புத்திக்காக இவர்களால் ஒருபோதும் சம்பளம் தந்துவிட முடியாது. இவர்கள் மட்டுமல்ல, யாராலும் தந்துவிட முடியாது. புத்திக்கு சம்பளம் கிடையாது. அந்த புத்தியை வைத்திருக்கின்றவர்களுடைய காலத்திற்கு தான் சம்பளம். நம்முடைய காலத்தை நம்முடைய புத்தியால் மிக பெருமதியாக மாற்றிக்கொண்டே செல்வதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்க வேண்டும். புத்தி இருப்பது பெரிய விஷயம் இல்லை. அந்த புத்தியை செலவழிப்பதற்கான காலத்தை மார்க்கெட் பண்ணணும். ஸ்வர்ணமணி சார் என்கிட்ட சொன்னார், மேடம் எங்க நிறுவனத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க. எங்க நிறுவனம் காசுக்காக வேலை செய்யற நிறுவனம் இல்லை. அப்படின்னா ராப்பகலா நாங்க வேலை செய்வோம். அப்படி இல்லை, அமெரிக்க கம்பெனியாக இருந்தாலும் இந்தியன் நேரத்தில் தான் நாங்கள் வேலை செய்வோமே தவிர அவர்களுடைய நேரத்தில் நாங்கள் வேலை செய்வதில்லை. அதுதான் எங்கள் நிறுவனத்தினுடைய உயர்வு, எங்கள் நிறுவனத்தினுடைய தன்மை என்று அவர் சொன்னார். நான் இங்கே வருவதற்கு இதெல்லாம் தான் காரணம். நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் ஒரு சின்ன விஷயத்தை காட்சிப்படுத்துறேன். நீங்க முடிஞ்சா உங்களுடைய மன கண்களிலே உள்ள ஒரு கேமரா இருக்கு தெரியுமா? இந்த ஐடி ஃபீல்டு வந்ததிலிருந்து இந்த மைண்ட்ல இருக்கிற கேமரா ரஸ்ட் ஆகி போச்சு. ஆஃப்ல இருக்கு. யாரும் அதை ஆன் பண்றதே இல்லை. என் வயது 40 கடந்து இருக்கிறது. என் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கேமரா பயங்கரமா 20-25 வருஷத்துல வேலை செய்யுங்க. நாங்கெல்லாம் பொன்னியின் செல்வன் படிச்ச ஆட்கள். நான் நம்பினேங்க. எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அந்த குதிரையில வர வந்தியத்தேவனை? அவ்வளவு பிடிக்கும். நான் 19 வயசு வரைக்கும் நம்பினேன் பாருங்க, அந்த ஆள் குதிரையில தான் வருவான்னு. அவ்வளவு நம்பிக்கை எங்களுக்கு. ஏனென்றால் கற்பனை வாழ்க்கையோடு கலந்தது. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், there should be a imagination. Imagination is more than knowledge என்று பேசுகிறான். இமேஜினேஷன் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அந்த உயர்வுக்கு பக்கத்தில் கூட உங்கள் புத்தி வந்து விட முடியாது. இமேஜினேஷனை வளர்க்கறதுக்காக நான் ஒரு விஷயத்தை செய்யறேன். நீங்க உங்க மனசுல ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமராவை ஆன் பண்ணுங்க. இருக்குதானே கேமரா? வச்சிருக்கீங்களா? பல நாட்களா அது வேலை செய்யாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? எவனோ ஒருத்தன் படம் காட்டுறான், அதை பார்த்துடுறோம். நாமளா கிரியேட் பண்ணி பார்க்கிற புக்கு வாசிச்சா அந்த கிரியேஷன் வரோங்க. காலையில் சூரியன் உதித்ததுன்னு சொல்லி வாசிச்சோம்னா மைண்ட்ல சூரியன் உதிக்கும். ஏற்கனவே உதிக்கிற மாதிரி காட்டிட்டானா எங்கிருந்து உதிக்கும்? இதுதான் காட்சி ஊடகங்கள் செய்த பிழை. நான் இப்ப வார்த்தைகளில் சொல்லுகிறேன், நீங்க கொஞ்சம் காட்சியை அப்படியே படுத்துங்க. அதற்குள் ஒரு சின்ன சிந்தனையை தூவுகிறேன். இந்த வருஷம் 15 வருஷம் இல்லைங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி பல 100 ஆண்டுகள் தாண்டக்கூடிய அளவிற்கு வேல்யூ பேஸ்டா இருக்கு. அடி ரொம்ப அழகா இருக்கு. கட்டமைப்பு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இதற்குள்ளாக நின்று நாமும் சேர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால்
நான் குறிப்பா ஒரு வார்த்தையை போடுறேன், ரொம்ப ஷார்ப்பா பேசிட்டு இருக்கிறேன். நான் பல மீட்டிங்ல பேசுற மாதிரி எளிமையா நான் பேசலங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் அடுத்த லேயர்ல இருக்கிறவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளர்ந்துகிட்டே இருக்கணும். நான் NSS கோஆர்டினேட்டர், சோஷியல் சர்வீஸ்க்கு கொண்டு போய் பிள்ளைய விடும்பொழுது ஒரே வார்த்தையை தான் சொல்லுவேன், நீ சர்வீஸ் பண்ணி இந்த சொசைட்டி எல்லாம் மாத்திர முடியாது. பின்ன ஏன் என்ன சர்வீஸ் பண்ண அனுப்புறீங்க? ஏன் சர்வீஸ் பண்ண அனுப்புறேன்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ சர்வீஸ். அந்த சர்வீஸ் மைண்ட் உனக்கு வர்றது மூலமாக உன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்ல, அதுக்காகத்தான் உன்னை சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்றேனே தவிர சோஷியல் சர்வீஸ் பண்ண வைக்கிறது என்பது என் நோக்கம் அல்ல. அந்த மைண்ட் வர்றதான் அறம் செய்ய விரும்புதல் மைண்ட்ல வரணும். நான் இப்ப மைண்ட்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். கேமரா ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி 2-3 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் போயிடுவேன். மைண்டை ஓபன் பண்ணுங்க, ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க. ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், சுத்தி 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே அவன் கொஞ்சம் நெடுன்னு இருக்கான், பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான். ஏதோ பேசிட்டு இருக்கிறான், அடுத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அடுத்தவர்களும் பேசுறாங்க, இவரும் கேட்கிறார். இந்த சூழல்ல இருக்கும்போது ஒருத்தன் வரான், வேகமா கடன்னு ஒருத்தன் உள்ள நுழைறான், அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சி வேகமா அவன் கத்துறான். என்ன சொல்லி கத்துறான் தெரியுமா? யார்ரா இங்க புத்தன்? இதான் அவன் சொன்னது. மரியாதையே இல்லாம அவன் சொல்றான், யார்ரா இங்க புத்தன்? புத்தன் யார்ரா? யார்ரா புத்தன்? அப்படின்னு உடனே எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. அப்போ இந்த நெடுன்னு உட்கார்ந்து இருந்தால ஒரு ஆளு, அவன் எழுந்து சொன்னான், நான் தான் புத்தன். என்ன? எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். யார் இங்க வந்து ஸ்டேஜ்ல நமக்கு அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரை சொல்றதுக்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதான்றதை நான் ரொம்ப கவனமா பார்ப்பேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் பார்ப்பேன். புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? புத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் 9th ஸ்டாண்டர்ட்ல வாசிச்சேன். அந்த 14 இயர்ஸ்ல எனக்கு மைண்ட்ல புத்தன் வந்து உட்கார்ந்துட்டான். எனக்கு அவனை டீச்சரா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். why புத்தன் இஸ் a டீச்சர் அப்படின்னா, புத்தன் சொல்றான், புத்தன் காட்டிய வழியில், ரொம்ப கவனமா சொல்றேன் இந்த வார்த்தையை, தமிழ் தெரியும் தானே எல்லாருக்கும். புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து தடுத்தால். உனக்கு நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டேன், அந்த வார்த்தையை நீ நடைமுறைப்படுத்த தொடங்கும் போது நானே வந்து நிறுத்தி அதை வேணான்னு சொல்றேன். புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து நின்றால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இதுதான் புத்தனுடைய டீச்சிங். தான் என்ன சொல்லுகிறோமோ அந்த சொல் தன்னை விட மிக முக்கியமானது என்று நினைத்தான் புத்தன். புத்தனுடைய இன்னொரு வார்த்தை சொல்ற, அது இந்த கன்சர்னுக்கும் பொருந்தும், இந்த கம்பெனிக்கும் பொருந்தும். புத்தம் சரணம் கச்சாமி, அடுத்து சங்கம் சரணம் கச்சாமி, அடுத்து தம்மம் சரணம் கச்சாமி. 3 சொல்றான் பாருங்க. இந்த 3த்துல இருக்கக்கூடிய அற்புதமான லிங்க் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நாம சேர்றோம்னு சொன்னா தனி மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வருவோம். புத்தன் சரணம் கச்சாமி. ஒருவேளை அந்த புத்தன் தான் சார்ந்து இருக்கக்கூடிய கன்சனுக்கு விட்டு வெளியில போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த மனிதனுக்காக வெளியில போகாம அந்த கன்சனுக்குள்ளேயே நிக்கணுங்கிறதுனால தான் அடுத்தது வந்தான், புத்தன் போனாலும் சங்கம் சரணம் கச்சாமி, அந்த கன்சன் கிட்ட நில்லு. ஒருவேளை அந்த சங்கம் தான் கொண்ட கொள்கை விட்டு மாறி போனால் சங்கத்தை விட்டு வெளியேறி அந்த கொள்கைக்குள் நில் என்றுதான் சங்கத்தை விட்டு தம்மம் சரணம் கச்சாமி என்று சொன்னவன் புத்தன். நம்ம எல்லாருக்குமே பொருந்தோங்க. நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுகிறோம் என்று சொன்னால், இந்த 15 வருஷமா ஒரே கன்சர்ன்ல நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க, எல்லாரையும் எழுந்து நிற்க சொல்லிச்சு அந்த அம்மா. எழுந்து நின்று கை தட்டுங்க. ஏன்னா 15 வருஷம் ஒரே கன்சர்ன்ல நிறுவனர்களை விடுத்து வேலை செய்வது என்பது ரொம்ப கஷ்டங்க. அப்படி வேலை செய்வதற்கான தகுதி என்பது எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சியை நான் சொன்னேன். எழுந்திருச்சு நின்று புத்தன் சொன்னான், நான் தான் புத்தன். என்ன வந்தவன் என்ன செய்தான்? காரி துப்பிட்டாங்க, முகத்துல துப்பிட்டான்.
இப்ப நாம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளை இப்படி எரிச்சல் படுத்தினா நம்ம என்னங்க செய்வோம்? அதுவும் யூத், எங்கிருந்து தான் வச்சிருக்கிறீங்களோ அந்த கோபத்தை, எப்படி பீறிட்டு கிளம்புது இல்ல அந்த கோபம். ஒருத்தன் காலையில வாக்கிங்க்கு போறாங்க நாயோட, ஒருத்தன் கேட்டான் நாயோட வாக்கிங்கா சார்? நாயோட வாக்கிங் போனவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? என்ன உங்ககிட்டயா சார் கேட்டேன்? நாய்கிட்ட தானே கேட்டேன். முடிஞ்சுதா? சாயந்தரம் வரைக்கும் அந்த நாய் நம்மளை கடிக்கும். பார்த்திருக்கீங்களா? யாராவது நம்முடைய ஈகோவை கொஞ்சம் அப்படி பிரிக் பண்ணிட்டோம்னா எப்படி பஸ்ட் ஆகிறோம்? நாம எப்படி பஸ்ட் ஆகிறோம்? ஒரு நிறுவனத்திற்குள் நின்று வேலை செய்கின்றவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு குடும்ப தலைவிக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு ஞானிக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஞானம் இல்லாமல் ஒரே கன்சர்ன்ல நிறைய நாள் இருக்க முடியாது. நான் சில விஷயங்களை அப்படி உங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த திரையை அப்படி விலக்கி விடுறேன். உட்கார்ந்துட்டு இருக்கிற புத்தன் எழுந்து நிற்கிறான். வந்தவன் யார் புத்தன் என்று கேட்டான். கேட்டவுடன் நான் தான் புத்தன் என்று சொன்னான் புத்தன். உடனே வாயிலிருந்து எச்சில் முகத்துல வந்துருச்சுங்க, துப்பிட்டான். இப்ப நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம புத்தன் என்னென்னமோ பண்ணியிருப்போம். புத்தன் என்ன தெரியுமா பண்ணா? தொடச்சிட்டு, இதாங்க செய்தி. யூத் இருக்குல்ல, இங்க 60 கழிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் வந்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப நல்லா. நாளைக்கு நீங்க இப்படி ஒரு பெரிய நிறுவனம் நடத்த, அந்த நிறுவனத்துல இங்க நான் பேசின தொகையை விட டபுள் மடங்கு பேசி உங்க நிறுவனத்தினுடைய 20, 25வது ஆண்டு விழாவுக்கு நான் வந்து பேசுவேன். இந்த தெளிவு இருந்தால் நிறுவனத்தை நடத்தலாம். என்ன சொன்னான் தெரியுமா? வாட் நெக்ஸ்ட்? அவன் கேட்குறாங்க வாட் நெக்ஸ்ட். உடனே இல்லை, அவன் வந்தவன் நம்ம ஆள் இல்லை, மறுபடியும் துப்புறதுக்கு வரான். உடனே ஆனந்தன் அப்படிங்கிற ஒருத்தன் எழுந்திருச்சு அவனை அடிக்க போறான். காட்சி, அடிக்க போறான். அடிக்க போன உடனே புத்தன் சொன்ன முதல் வார்த்தை, உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் சகோதர சகோதரிகளே. புத்தன் சொன்னான், ஆனந்தா உட்கார், உட்காரு. வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. அவன் துப்பி விட்டான். அவன் துப்பியது என் மீது அல்ல, நான் ஏதோ சொல்லி இருக்கிறேன். அந்த கருத்தின் மீது அவனுக்கு கோபம். அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர புத்தன் மீது அவன் துப்ப முடியாது. ஏனென்றால் புத்தன் யார் என்று அவனுக்கு தெரியாது. உட்கார் என்று சொன்னான். முதல் ஞானம். நம்ம ஆபீசரோ, நம்ம வீட்டில் புருஷனோ மனைவியோ ஏதோ கடுமையான வார்த்தைகள் சொல்றாங்கன்னா அவர்களுக்கு நம் மீது கோபம் இல்லை, நாம ஏதோ சில்மிஷம் செஞ்சிருக்கோம், அந்த சில்மிஷத்தின் மீது தான் அவர்கள் காரி துப்புகிறார்களே தவிர நம் மீது இல்லை என்று புரிந்து கொண்டால் எந்த நிறுவனத்திலும் நாம் தொடர்ந்து வேலை செய்யலாம். புத்தன் சொன்ன ஒரு வார்த்தையா? அடுத்து பாருங்க, அடுத்த டெவலப்மெண்ட் பாருங்க. நானும் 20 வருஷமா ஒரே காலேஜ்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரே வீட்டில் தான் இருக்கிறேன். என்னை பார்த்தா இந்த கேள்வி கேட்குறாங்க, மேடம் இன்னும் அதே வீட்லையா இருக்கிறீங்க, அதே காலேஜ்லையா வேலை செய்கிறீங்க? ஆமாங்க, ஒரே வீடு தான், ஒரே காலேஜ். ஏன்? தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நம்ம மீது யாருக்கும் பகை இல்லை. நாம் செய்கின்ற சில காரியங்களில் தான் அடுத்தவர்கள் கோபப்படுகிறார்கள். அந்த காரியத்தின் மீது தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர தனி மனிதர்கள் மீது எந்த ஒரு வன்முறையும் இல்லை என்று சொன்னவன் புத்தன். 2வது வார்த்தை பாருங்க. இது சொன்ன உடனே வந்தவனுக்கு புத்தி வந்துருச்சு. ஓஷோ எழுதுகிறார் இதை. வீட்டில் போயிட்டு தூங்குறான், தூங்க முடியல. ஓஷோ எழுதுகிறான், புத்தனை சந்தித்தவர்கள் எப்படி தூங்க முடியும்? அடுத்த நாள் காத்திருந்து ஓடி வந்தான், அதே சங்கத்துக்கு வந்தான். சங்கத்துல வந்து புத்தன் காலில் விழுந்து அழுறான். அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது டேக்அவே, கையில பிடிச்சிட்டு போற செய்தி. அவன் சொன்னா, ஆனந்தன் வந்து அவனை எழுப்புறான். விடு ஆனந்தா, அவன் அழட்டும், விடு. அவன் அழறான். அழுதுகிட்டு இருக்கிறவனை பார்த்து ஆனந்தனிடத்தில் புத்தன் சொன்ன வார்த்தை பார்த்தாயா? நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான், சொல்ல முடியவில்லை, துப்பி விட்டான். இன்று கூட ஏதோ சொல்ல வருகிறான், சொல்ல முடியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரேனும் கோபப்படுகிறார்களா, யாரேனும் அழுகிறார்களா என்ற பாவம் அவர்களுக்கு தன் உணர்வை வெளிப்படுத்த மொழி இல்லை. அதனால்தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால் அதிகாரிகள் தன் கீழே இருக்கின்றவர்களை மிகச் சரியான அளவில் நிர்வகிக்க முடியும்.
இரண்டாவது வார்த்தை, சொல்லாத சொல்லுக்குத்தான் பொருள் அதிகம். அவர்களுடைய தவிப்பும் அவர்களுடைய கோபமும் தான் அவர்கள் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற எத்தனையோ மொழிகளை அதிகாரிகள் புரிந்து கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தும். இந்த தெளிவோடு தான் அவர்கள் சந்திக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, இது ரொம்ப அதிகங்க. என்னால முடியுமான்னு தெரியல, உங்களால முடியுமான்னு பாருங்க. 17 வயசு 18 20 வயசுல முடிஞ்சிருச்சுன்னா காலம் உங்கள் காலடியில். பாருங்க, அவன் சொல்லுகிறான், புத்தா என்னை மன்னித்து விடு. லாஸ்ட் வேர்ட், புத்தா என்னை மன்னித்து விடு. நான் யோசிச்சேன், இப்ப நீங்க நான் புத்தனா இருந்தா நம்ம என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? சாரி கேக்குறாங்க, என்னங்க செய்யலாம்? ஓகே சொல்லணும்ல. அவன் முடியாதுங்கிறாங்க புத்தன். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிள்ளைகளா, ஜெயிச்சிட்டோம். புரியுதான்னு பாருங்க. முதல்ல எனக்குலாம் புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. புரியுதான்னு பாருங்க. நீங்க யூத்ல சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அவன் சொல்றான் முடியாது. ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்கு கோவம் வரும் பாருங்க, அந்த டைம்ல அவங்க வெளிப்படுறது எவ்வளவு உண்மை தெரியுமா? டெய்லி சாக்லேட் கொடுக்க வரோங்க. எங்க காலேஜ்ல, நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு குழந்தை, எல்லா குழந்தையும் சாக்லேட் கொடுக்கும். 365 நாள் ஏதாவது ஒன்று பிறந்திருக்கும்ல, சாக்லேட் கொடுக்கும். டீச்சர் பையில எப்பவுமே சாக்லேட் இருக்கும். சாக்லேட் கொடுக்க ஒரு டீச்சர் வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். நான் வேலை செஞ்சது ஒரு 3 மாசம் தான். 3 மாசம் அது வாங்கவே இல்லை சாக்லேட். ஒரே ஒரு பிள்ளை தாங்க கேட்டா, எடுத்துக்கோங்க மிஸ்னா. முடியாது முடியாது, போ 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 அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டாங்க. அவ ஏன் சாக்லேட் எடுத்துக்க மாட்டேன் சொல்லுங்கிறா. சின்ன பிள்ளை, 5ஆம் கிளாஸ். ஏன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு சுகர் அப்படின்னு. அது டீச்சர் குட்டி பாப்பா சொல்லிச்சு, இதுவும் சுகர் தான் மிஸ்ன்னு. பல விஷயங்கள் தெரிஞ்ச இடங்க. எனக்கு மைண்ட் ப்ளோயிங். அது சில குவெஸ்டின் வரும் பாருங்க, கோவத்துல வரக்கூடிய குவெஸ்டின் இருக்கு பாருங்க, ரொம்ப அர்த்தம் மிகுந்தது. அவன் சொல்லுகிறான், என்னை மன்னித்து விடு புத்தா. புத்தா சொன்னான், முடியாது. முன்னால இருக்கிறவன் கேட்டான், ஏன்? வாய், என்னை ஏன் உன்னால மன்னிக்க முடியாது? இவ்வளவு புத்தியா பேசுற? என் மீது கோபம் இல்லை அவனுக்கு, என் சொல்லின் மீது கோபம்னு பேசுற. எனக்கு மொழி துணை புரியவில்லை, நீ என்னை பற்றி முழுமையாக அறிந்து பேசுகிறாய், இப்ப என்ன மன்னிக்க முடியாதுன்னு சொல்றிய. ஏன் என்றால் சிரித்துக் கொண்டே புத்தன் சொன்னான், நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரனா? என்ன அப்படி சொல்ற? ஆமாம், நீ துப்பியது நேத்து, இன்னைக்கு 24 hours ஆயிடுச்சு. அந்த எச்சிலை இன்னும் சுமந்து கொண்டு நான் உட்கார்ந்திருப்பேன் என்று நினைக்கிறாயா? நான் இன்றைக்கு புதிதாக பிறந்திருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை யாரு? நீ துப்பிய எச்சில் கடலோடு கரைந்து விட்டது. இது ஓடிக்கொண்டிருப்பது புதிய நீர், இதுவும் கடந்து போகும் என்று சொன்னான் புத்தன். ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் கோபங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதில்லை. நதி போல ஓடிக்கொண்டு இரு என்ற ஒரு பாட்டு கேட்டேன். என் மனதில் உதித்த ஞானம், நதி போல் ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் தான் வாழ்க்கையில் கடலளவு கொண்டு போய் சேர்கிறார்கள். இல்லை என்றால் குட்டையாக நின்று மணக்கிறார்கள். கப்பி கொட்டி கம்பி நட்டு அவர்கள் நம்மை பிளாட்டாக்கி விற்று போடுகிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அடுத்த கட்டத்திற்கு ஓடுவது என்பது என்ன? சொற்களிலே சூட்சுமம் வையுங்கள். சொல்லை மிக கவனமாக கேளுங்கள்.